நம்ம தொடும் மணல் கடக்கையில பூங்காத்து. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஷாட்டில் கீ ஃப்ரேம் வச்சு எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பொறுமையாக சொல்லி கொடுத்துருப்பேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கொலாஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த கொலாஜ் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிட்டு ஒரு 9 ஃபோட்டோ மட்டும் செலக்ட் பண்ணிங்க. 9 ஃபோட்டோ தான் செலக்ட் பண்ண முடியும். செலக்ட் பண்ணிட்டு பக்கத்தில் லேஅவுட் ஆப்ஷன் இருக்கும். அந்த லேஅவுட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச லேஅவுட்டை வந்து செலக்ட் பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா கேன்வாஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த கேன்வாஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு 9:16 வச்சு ஒவ்வொரு ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணி இந்த மாதிரி எங்கே வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அங்கே வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துருங்க. கீழே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த அட்ஜஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஃபோட்டோவை வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். சேச்சுரேஷன் ஃபுல்லாக கம்மி பண்ணிங்கனாலே மாறிடும். இதெல்லாம் உங்களோட ஸ்கில் தான். நீங்களே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றிடுங்க. இது பேக்ரவுண்டுக்கு தான். எல்லாமே செட் பண்ணதுக்கு அப்புறமா டிக் மார்க் கொடுத்துருங்க. இந்த பிக்சரை வந்து அப்படியே சேவ் பண்ணிடுங்க. கிரியேட் நியூ அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இந்த சேவ் பண்ண பிக்சரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 9:16 ரேஷியோ இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு பிஐபி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு பிக்சரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா மாஸ்க்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த மாஸ்க் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இதுலேயே நிறையா ஷேப்ஸ் வந்து கொடுத்துருப்பான். இதில் வந்து ஹார்ட் ஷேப் வந்து நான் வந்து சூஸ் பண்ணிவிட்டு குட்டியாக ஒரு பாட்ஸ் மாதிரி இங்கே கொடுத்துருப்பான் பார்த்தீங்களா. இது வந்து நான் ஒரு 3 சைஸ் கிட்ட வச்சுக்கிறேன். வச்சதுக்கப்புறம் உங்கள் 2 ஃபிங்கரை வச்சு சின்னது பண்ணுறதா இருந்தாலும் சரி, பெருசு பண்ணுறதா இருந்தாலும் சரி, இந்த ஸ்க்ரீனுக்குள்ளே இந்த பிக்சருக்குள்ளேயே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு டிக் மார்க் கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் நீங்கள் இந்த பிக்சரை வந்து எங்கே வேணால் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் இருக்குது. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு ஒவ்வொன்றா வந்து செலக்ட் பண்ணி நீங்களே வச்சு பாருங்கள். பேக்ரவுண்ட் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் தான். ஸோ அதனால் ஃப்ரண்ட்டில் கலராக கொடுக்கணுன்னா கலராக ஓரளவுக்கு வச்சுக்கோங்க. பூஸ்ட் பண்ணி ரொம்ப கலராக கொடுத்துடாதீங்க. ஏன்னா டெக்ஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணணும். ஸோ ஓரளவுக்கு நீங்களே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு டிக் மார்க் கொடுத்துருங்க. இப்போ இந்த பிக்சரை கிளிக் பண்ணி கடைசியில் வந்து ஸ்வைப் பண்ணிங்கன்னா காப்பின்ட்டு இருக்கும். இந்த காப்பி வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு காப்பி ஆயிரும். இதை வந்து ஓரளவுக்கு சின்னது பண்ணி பெருசு பண்ணி உங்களுக்கு எந்த மாதிரி எப்படி சைஸ் கொடுக்கணுமோ அந்த மாதிரி உங்கள் ஃபிங்கரை வச்சு சைஸ் கம்மி பண்ணுறது இல்லை அதிகமாக வைக்கிறது இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. நான் இதை வந்து லாஸ்ட்டில் சொல்கிறேன் ஏன் எப்படி கொடுக்கணுன்னு. கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே வச்சுக்கோங்க. எவ்வளோ பிக்சர் உங்களால் கொடுக்க முடியுமோ அவ்வளோ பிக்சர் வந்து இந்த ஸ்க்ரீனுக்குள்ளே வந்து கொடுத்துட்டு வந்துடுங்க. இப்போ ஒரு பிக்சராக கிளிக் பண்ணி கீழே ரீப்ளேஸ் ஆப்ஷன் இருக்குது. இந்த ரீப்ளேஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு ஒரு பிக்சரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ஒரு பிக்சரை நீங்கள் செலக்ட் பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு பிக்சர் ரீப்ளேஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து தப்பாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த பிக்சரை வந்து செலக்ட் பண்ணிட்டு மாஸ்க் ஆப்ஷன் கீழே இருக்கும். அந்த மாஸ்க் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் 2 ஃபிங்கரை வச்சு இல்லை ஒரு ஃபிங்கரை வச்சு இந்த பிக்சருக்குள்ளேயே ஜூம் அவுட் ஜூம் இன் பண்ணி இல்லை மேலே கீழே இந்த மாதிரி இழுத்து வச்சு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கரெக்டாக அந்த இடத்துல வச்சு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி டிக் மார்க் கொடுத்துருங்க. டிக் மார்க் கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் வந்து எங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கணுமோ இந்த பிக்சருக்குள்ளே அங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி டிக் மார்க் கொடுத்துருங்க. இதே மாதிரி எல்லாத்துக்குமே ரீப்ளேஸ் கொடுத்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பிக்சர் எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுட்டு வந்துடுங்க. எல்லாமே செட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் லிரிக்ஸ் வந்து டைப் பண்ணும். டெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்து நான் வந்து குரோம்ல இருந்து ஒவ்வொரு லிரிக்ஸை நான் வந்து காப்பி பண்ணதுக்கு அப்புறமா இன்ஷாட்குள்ளே வந்து நான் இந்த மாதிரி டெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்து இந்த ஃபாண்ட் ஸ்டைலு கலர் எல்லாமே நான் கொடுத்து இதை வந்து எங்கே வைக்கணுமோ அங்கே வந்து நான் வச்சுக்கிறேன். இதே மாதிரி வந்து ஒவ்வொரு லிரிக்ஸாக நீங்கள் காப்பி பண்ணி ஒவ்வொரு பிக்சருக்கு கீழே இல்லை உள்ள எங்கே வைக்கணுமோ அங்கே வந்து வச்சுட்டு வந்துடுங்க. எல்லா லிரிக்ஸும் வந்து செட் பண்ணதுக்கு அப்புறமா மேலே வந்து சேவ் ஆப்ஷன் இருக்கும். அந்த சேவ் கொடுத்து இந்த பிக்சரை அப்படியே சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல்லாக பேக் வந்துட்டு வீடியோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் சேவ் பண்ண பிக்சரை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு சாங் வந்து கீழே மியூசிக் ஆப்ஷன் இருக்கும். இந்த மியூசிக் ஆப்ஷன் கொடுத்து ஒரு சாங் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோன்னு இருக்கும். சப்போஸ் வீடியோ சாங் வச்சுருந்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுலேருந்து ஆடியோ சாங்ஸ் தனியாக உங்களுக்கு பிரிஞ்சு வரும். மை மியூசிக் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்க MP3 சாங்ஸ் எல்லாமே வரும். இதில் ஒரு சாங் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் டிக் மார்க் வந்து கொடுத்துருங்க. கீழே லென்த் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் டிக் மார்க் கொடுத்துட்டு டியூரேஷன் ஆப்ஷன் ஒன்று இருக்கும். இதில் டியூரேஷன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இந்த சாங் வந்து நீங்கள் ஆட் பண்ண சாங் எவ்வளோ செகண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வேணுமோ அவ்வளோ செகண்ட்ஸ் வச்சுக்கோங்க.
நான் வந்து 30 செகண்ட்ஸ் தான் எப்பவுமே வச்சிருப்பேன். ஸோ வந்து நான் 30 செகண்ட்ஸ் இல்லைன்னா 33 செகண்ட்ஸ் அப்படி வச்சு ஓகே கொடுத்து டிக் மார்க் கொடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் மறுபடியும் மியூசிக் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு நான் எனக்கு தேவையான லிரிக்ஸ் வந்து எது வரைக்கும் வேணுமோ அந்த இடத்துல வந்து ஸ்ப்ளிட் பண்ணி தேவையில்லாததை வந்து நான் வந்து டெலீட் பண்ணிட்டு இதை வந்து ஹோல்டு பண்ணி பிடிச்சி நான் ஃப்ரண்ட்ல வச்சுக்கிறேன். உங்ககிட்ட MP3 கட்டர் ஆப் ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் கட் பண்ணி சாங்கை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதில் இப்போ இந்த வீடியோ கிளிக் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா கீ ஃப்ரேம் இருக்குது. இதுதான் கீ ஃப்ரேம். இதை வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் வந்து கொடுத்துட்டு இந்த லிரிக்ஸ் ஃபஸ்ட்டு லிரிக்ஸ் வந்து எங்கே முடியுதோ அந்த இடத்துல வந்து கொஞ்சமாக மூவ் பண்ணி வச்சு ஒரு கீ ஃப்ரேம் வந்து கொடுத்துட்டு உங்கள் 2 ஃபிங்கரை வச்சு இந்த பிக்சரில் அப்படியே ஜூம் பண்ணி அந்த லிரிக்ஸ் வந்து எங்கே இருக்குதோ அதை வந்து இப்படி ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கு அப்புறமா இந்த 2 கீ ஃப்ரேம்க்கு நடுவில் இந்த ஒயிட் லைன் கரெக்டாக வச்சுட்டு லாஸ்ட்ல இந்த மாதிரி மூவ் பண்ணிங்கன்னா ஈஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஈஸில் இந்த அனிமேஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த லிரிக்ஸ் வந்து முடியும் போது கரெக்டாக ஒரு கீ ஃப்ரேம் வந்து கொடுக்கணும். கீ ஃப்ரேம் தப்பாக கொடுத்துட்டா கூட அந்த கீ ஃப்ரேம் மேலே வச்சு மறுபடியும் மேலே இருக்கிற கீ ஃப்ரேம் டச் பண்ணிங்கன்னா அது போயிடும். மறுபடியும் நீங்கள் வந்து கரெக்டாக கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சு லிரிக்ஸ் முடியறதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ மூவ் பண்ணி வச்சு கீ ஃப்ரேம் கொடுத்து ஜூம் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சிம்பிள் தான். வச்சதுக்கப்புறம் மறுபடியும் இந்த 2 கீ ஃப்ரேம்க்கு நடுவில் ஈஸ் ஆப்ஷன் வச்சு இந்த அனிமேஷன் கொடுத்துருங்க. இதே மாதிரி எல்லாத்துக்குமே பண்ணிட்டு வந்துடுங்க. எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்டார்டிங் வந்துருங்க. இப்போ PIP ஆப்ஷன் கொடுத்து இந்த டெம்ப்ளேட் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா யூஸ் பண்ணிக்க வேணாம். நான் வந்து இந்த டெம்ப்ளேட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், 1 கிளிக்கில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை வந்து வீடியோ ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஜூம் பண்ணி வச்சுட்டு பிளெண்ட் ஆப்ஷன் கொடுத்து லைட் அண்ட் இல்லைன்னா ஸ்க்ரீன், நான் வந்து லைட் அண்ட் கொடுத்து டிக் மார்க் கொடுத்துட்றேன். இது வந்து ஃபியூ செகண்ட்ஸ் தான் இருக்கும். அதனால இதை வந்து செலக்ட் பண்ணிட்டு மேலே கொஞ்சம் ஸ்வைப் பண்ணிங்கன்னா டூப்ளிகேட்னு இருக்கும். டூப்ளிகேட் வந்து கொடுத்துருங்க. எக்ஸஸாக இருக்கிறத வந்து ஸ்பிட் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. டிக் மார்க் கொடுத்துருங்க. மேலே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த எஃபெக்டை வந்து செலக்ட் பண்ணிட்டு இதில் வந்து ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் இதுவும் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணனா இதில் வெதர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த வெதர் ஆப்ஷன் கொடுத்து நான் வந்து ஸ்னோ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸ்னோ செலக்ட் பண்ணிட்டு வேல்யூ ஓரளவுக்கு இந்த மாதிரி மீடியமாக வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துக்கிறேன். இந்த எஃபெக்டை வந்து வீடியோ ஃபுல்லாக வந்து நான் கொடுத்துட்டு டிக் மார்க் கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இதுக்கப்புறம் நீங்கள் மேலே சேவ் ஆப்ஷன் இருக்குது. சேவ் கொடுத்து ரெசல்யூஷன் வந்து 2K வச்சு சேவ் பண்ணுங்கள். அப்போ தான் கிளாரிட்டியாக இருக்கும். ரொம்பவே சிம்பிள் தான். இதை நீங்களுமே எடிட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸி தான். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண் சிமிட்டும் தீயே என்னை எரிச்சு போட்ட நீயே